இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை சட்னி. இதுக்கு நம்ம தேங்காய் பயன்படுத்த மாட்டோம். இது நல்ல இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி என்னுடைய சேனலில் இன்னும் நிறைய சட்னி ரெசிபீஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் போயும் பார்க்கலாம். இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீன்லேயே நான் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். நேரம் இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க இனி இந்த ஈஸியான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது பச்சை வேர்க்கடலை வறுக்காத்தது. இதை இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நல்லா முதல்ல நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். 1 டீஸ்பூன் போல் எண்ணெய், எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். கடலையை கரிச்சிடக்கூடாது, வறுக்கும்போது கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல பக்குவமாக நீங்கள் அதை வறுத்து எடுக்கணும். கரிஞ்சிட்டாலும் அந்த சட்னியோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். இப்போ அது கடலையை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெய் சூடானதும் முதல்ல நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு வதக்குவேன். இன்றைக்கி அப்படி பண்ணினேன்னா கடைசியில் சட்னி செஞ்சு முடித்ததுக்கப்புறம், அரைச்சி முடித்ததுக்கப்புறம் தாளிக்க மாட்டேன். இன்றைக்கி வீடியோ பர்பஸ்க்காக நான் கடைசியில் தாளிக்கிறேன். அதனால் நான் கடுகு இப்போ சேர்த்துக்கல. இனி இது கூட ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பல்லு பூண்டு, அது மாதிரி ஒரு சின்ன உருண்டை, ஒரு நெல்லிக்காய் அளவுக்குள்ள புளியும் நம்ம இது கூட சேர்த்து இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ முதல்ல கடுகு சேர்த்துருந்தீங்கன்னா கடைசியில் நம்ம தனியாக தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி இது கூட நான் இன்றைக்கி 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு உரைப்பு ஜாஸ்தியாக வேணும். இப்போ பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றோன்னா இன்னும் கூட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சில மிளகாய் ரொம்ப உரைக்கும், 4 போட்டாலே காரமாயிரும். அப்போ அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காஞ்ச மிளகாவுடைய காரத்தையும் உங்களுடைய கார அளவையும் அனுசரித்து நீங்கள் கூட்டிக்கவும் குறைச்சிக்கவும் செய்யலாம். சரி, இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கரிஞ்சிடக்கூடாது, எந்த பொருளும் கரிச்சிடக்கூடாது. மிதமான தீயில போட்டு ரோஸ்ட் பண்ணி இனி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஆறின பிறகு ஒன்றா மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம வறுத்து வச்ச அந்த கடலை, அது தோலெல்லாம் நீக்கலை. ஒரு சிலர் தோலை உட்காந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் தோலோடு தான் போட்டு சட்னி செய்கிறது வழக்கம். இப்போ அந்த வறுத்த கடலையும் போட்டு நம்ம வறுத்து வச்ச இந்த புளியெல்லாம் ஆறின அந்த கடலைப்பருப்பு, இப்போ கடுகு போட்டு தாளிச்சிருந்தீங்கன்னா ஃபைனலாக தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் கடுகு போடாததுனால சட்னி அரைச்சி முடித்த பிறகு ஃபைனலாக ஒரு தாளிப்பு தாளிக்க போகிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம அரைக்க போகிறோம். கிட்டத்தட்ட எனக்கு 2 கப்பு, 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 2 கப்பு தண்ணி கிட்டத்தட்ட எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ உங்களுக்கு இன்னும் தண்ணி சட்னி ரொம்ப திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க. நான் பாருங்கள் இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மைய அரைக்கணும். அதுதான் அதில் நரநரன்லாம் இருக்கக்கூடாது. சட்னி நல்ல மைய பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ அப்போது இந்த மாதிரி எந்த பாத்திரத்தில் நான் கடலை அளந்து எடுத்தனோ அதே பாத்திரத்துக்கு 2 கப்பு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. இனி போய் இன்னும் திக்காக தான் இருக்குது. இன்னும் போய் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு போகிறேன். மொத்தத்தில் எனக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ நான் செஞ்சுருக்கிற அளவை விட உங்களுக்கு தின்னாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும்னா தண்ணியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வேற ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் கடுகு சேர்த்து தாளிச்சிருந்தேன்னா அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் சட்னி. இப்போ நான் முதல்ல கடுகு சேர்க்காததுனால இப்போ ஃபைனலாக ஒரு தாளிப்பு தாளித்து மேலே அந்த கடுகெல்லாம் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும். அழகு மட்டும் இல்லை, நல்ல மனமாக தான் இருக்கும். சரி, நம்ம வேர்க்கடலை சட்னி ரெடி. இனி இதை நல்லா பஞ்சு போல் ஒரு இட்லி கூட இன்றைக்கி வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இட்லியை விட எனக்கு என்னவோ தோசைக்கு ரொம்ப அருமையாக இருந்த மாதிரி இருக்கும். இது இந்த குட்டீஸ் எல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் சாப்பிடக்கூடிய சட்னி இது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். வாங்க இனி இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சட்னி நல்ல க்ரீமியாக, உரைப்புக்கு இன்னும் ஒரு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலான்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. மற்றபடி உப்பு புளி எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போது நீங்களும் இதை ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நேரம் இருந்துச்சுன்னா இந்த என் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டுடைய லிங்கை கிளிக் பண்ணி 1-2 ரெசிபி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.